இருக்கக்கூடிய மணமக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இருவருமே மிகச் சிறப்பாக படித்திருக்கக்கூடியவர்கள். நான் மணமகனின் அருகிலே அமர்ந்து கொண்டு அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் தன் தந்தையின் தொழிலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதாக சொன்னார். மணமகளை பற்றி கேட்ட பொழுது அவர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக பயிற்சிகள் மேற்கொள்வதாக பெருமையோடு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாலோ நிச்சயமாக சிந்தித்து பார்த்திருக்க முடியாது. மணமகனும் அதிகமாக படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது. நிச்சயமாக மணமகளுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்காது. இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இன்று இருவரும் பட்டம் பெற்றவர்களாக படித்தவர்களாக தனக்கென்று ஒரு எதிர்காலத்தை, தனக்கென்று ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடியவர்களாக இன்று இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மணமகன் தந்தை செய்யக்கூடிய தொழிலையே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. ஒரு காலகட்டத்திலே அந்த கட்டாயத்தில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் அதை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அது பை சாய்ஸ். யாரும் கட்டாயப்படுத்தி சமூகம் இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி செய்யவில்லை. அதை நான் படிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு பிறகு இந்த நாட்டின் நிர்வாகத்திலே ஒரு பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய கனவோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மணமகள். இந்த நிலை வருவதற்கு எத்தனை ஆண்டு காலமாக தந்தை பெரியார் தொடங்கி திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் போராடி இருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த திருமண மேடை அமைந்திருக்கிறது. ஜாதியின் பெயரால் படிக்கக்கூடாது, நீ பெண்ணாக பிறந்து விட்டாய் என்று சொன்ன அந்த காலங்களை எல்லாம், அந்த சிந்தனைகளை எல்லாம் உடைக்க முதலில் இன்னைக்கு மேடையில எனக்கு ஒரு தடி கொடுத்தாங்க. அதை மணமக்களிடமே கொடுத்து விட்டேன். ஏன்னா அடுத்த தலைமுறை அந்த தடியோடு, அந்த சிந்தனைகளோடு அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும். அந்த தடி இப்படிப்பட்ட தடினா, ஒரு காலகட்டத்தில் பெண் படிக்க கூடாது, நீ இந்த ஜாதியா இருந்தா படிக்க கூடாது அப்படின்னு சொன்னவங்களை எதிர்த்து ஓங்கிய தடி அந்த தடி. அதைத்தான் பார்த்து இன்னைக்கும் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த தந்தை பெரியாரின் பேரை சொன்னாலே இன்னைக்கு பல பேருக்கு இத்தனை ஆண்டுகள் தான் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னாலும் ஒரு மனிதனுடைய பெயரை சொன்னால் அது பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது என்றால் அது தந்தை பெரியார் அவர்களுடைய பெயர். அடுத்த தலைமுறை மட்டும் இல்ல, இன்று இருக்கக்கூடிய நாமும் தந்தை பெரியார் இந்த மண்ணுக்காக என்ன செய்திருக்கிறார்கள், என்ன மாற்றங்களுக்கெல்லாம் அவர் உந்து சக்தியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஆனா தெரிஞ்சுக்காமையே ஏதோ கட்டமைக்கப்படுகிறது. இன்னைக்கு பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், பெரியார் அவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதனால் நீங்க நம்பக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு முக்கியமா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒண்ணு இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸை பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு அதையே பயன்படுத்தி நல்ல விஷயங்களையும் சொல்லலாம். நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய வலிமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே அது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக, எந்த கருத்தியல் கொண்டவர்களாக இருந்தாலும் தவறில்லை. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண உதாரணம்
எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார் சுகாதாரத்துறையிலே. பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தொடர்ந்து அமைச்சரவையிலே அம்மையார் சத்யவாணி முத்து அவர்கள் தொடர்ந்து எல்லா அமைச்சரவையிலும், எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் எல்லா அமைச்சரவையிலும் பெண்கள் அங்கே பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு மிக பரவலாக சொல்லப்படக்கூடிய செய்தி, முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் இங்கே உருவாகி இருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பரப்பப்படுகிறது. இது அரசியலுக்காக நான் சொல்லக்கூடிய கருத்து இல்லை. இப்படிப்பட்ட செய்திகள், ஏன்னா இது அரசியல் தாண்டி எல்லா விஷயங்களிலும், உங்களோட ஹெல்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு நிறைய செய்திகள் உங்களுக்கு, நிறைய பரப்புரைகள் உங்களுக்கு சொல்லப்படும். குழந்தையை எப்படி வளர்க்கறது அப்படின்னு பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் வரும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது, அப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது, ஏன்னா this is become actually இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நாம நின்று கொண்டு இருக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதனால யார் அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறார்கள், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம். இப்ப அவர்களுக்கும் இன்னைக்கு திருமணமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நிச்சயமாக அவங்க முடிவு செய்யக்கூடிய காலகட்டத்திலே ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அதை வளர்க்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு காலகட்டத்துல பாட்டி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, வீட்டுல இருக்க பெரியவர்கள் சொல்லுவாங்க. அது நமக்கு எது வேணும்னு நம்ம ஏத்துக்கலாம், வேணாததை விட்டுடலாம். ஆனா இன்னைக்கு திரும்ப 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 இந்த இன்ஸ்டாகிராம் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் அது சரியா தவறா அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் நாம் அதை கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை நமக்கு உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் எது, மிஸ்இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குத்தான் பகுத்தறிவு வேண்டும் என்று அன்றே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். வந்தோம்னா அந்த பகுத்தறிவு அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நமக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும். இன்னைக்கு சாட் ஜிபிடிலையும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா நேரத்திலும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்க திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு திருமணத்தை நடத்திவிட்டு சோசியல் மீடியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க வந்த வழி அப்படி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய தோல்விக்கு பிறகு எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல தேடிக்கொண்டிருந்தார்கள். அவரை காணும். கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தவர் இடம் எங்க உங்களை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல தேர்தல் முடிவு வந்தவுடன் பட்டினத்தார் படம் வந்திருக்கிறது, பார்க்க போய்விட்டேன் என்றாராம். அதனால தேர்தல் என்பது மக்களுடைய முடிவு, அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதனால அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அடுத்து உங்களோடு நின்று பயணிப்போம், உங்களோடு தான் எப்பொழுதும் இருப்போம் என்பதை இந்த மேடையிலும், இந்த சுயமரியாதை திருமண மேடையிலும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அதே நேரத்திலே மணமக்கள் பெரியார் அவருடைய தந்தை பெரியார் திராவிட இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்குமே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்க கைகளிலே இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, பகுத்தறிவு மிக்க அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக,
இந்த மண் மீது, இந்த மொழியின் மீது மாளாத மீளாத பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.